வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது எப்படி செட்டிநாடு சுவையில் செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை வேக்காடு வர்ற மாதிரி சட்டியில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த வெந்துருச்சு. வெந்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படி தண்ணியோடையே எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியோடு எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம மிளகாயை போட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாயை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் இந்த சிக்கனுக்கு ஒரு 7-8 மிளகா போட்டிருக்கேன். 8 மிளகாயே லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டு ரொம்ப கரிஞ்சிடாமல் நம்ம வறுக்கணும். அதை அப்படியே ஒரு சின்ன இதில் எடுத்து வச்சிடலாம். தட்டில் எடுத்து ஆற வச்சிருவோம். ஆறின ஒட்டி அதை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் குறணும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு வெங்காயமும் குடமிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னமாக. அது வெங்காயம் குடமிளகாயை அதே எண்ணெயில் நம்ம போட்டு வதக்கிக்கணும். நல்ல ஓரளவுக்கு ஒரு கவசி வதங்குற அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருக்க சிக்கனை எடுத்து அந்த தண்ணியோடையே சிக்கன் வேக வச்ச தண்ணியோடையே நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாயை இதில் போட்டுறணும். நான் ஈரம் இல்லாமல் அரைக்கணும். நான் மிக்ஸி அப்போ தான் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்ததுனால ஈரமாக இருந்ததுனால எனக்கு ஈரமாக இருக்குது. நீங்கள் ஈரம் இல்லாத மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா பொடியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கும். அதனால் ஈரம் இல்லாமல் அரைச்சி போடுங்க. பொடி குறன்னு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சோடனே இந்த தண்ணியெலாம் வற்றினோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தழை இருந்தால் மல்லித்தழை தூவி நம்ம இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது. தேங்க்யூ.